என்னதான் குழம்பு எப்படி வச்சாலும் பிடிக்கலன்னு சொல்லுவோம். ஏன் நமக்கே சில நேரம் நம்ம வைக்கிறது பிடிக்காது. அந்த மாதிரி இது நாங்கள் நேற்றே சாம்பார் வச்சிட்டோன்னு சொன்னதுனால இன்றைக்கி கொஞ்சமாக வெறும்பருப்பு கிடைஞ்சேன் கோயிலுக்கு போயிட்டு வந்துட்டு. இது எப்படின்னா இந்த வெறும்பருப்பு வந்து சாப்பிட சாப்பிட அவ்வளோ சூப்பராக இருக்கும். நம்ம அந்த பெரியவங்கள்லாம் பண்ணுவாங்க இல்லையா முதல்ல, அந்த டேஸ்ட் இன்னும் நமக்கு நாக்கில் நிற்கும். பட் இது நானே செஞ்சது தான். ஆனால் இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள், சூப்பராக இருக்கும். தாளிப்புக்கெல்லாம் போட்டுட்டு நல்லா நிறைய சின்ன வெங்காயம் எடுத்து போட்டுக்கோங்க. பருப்பை வந்து என்றைக்குமே வேக வச்சா ஒன்றும் பாதியமாக வேக வச்சு எடுங்க. ஒரு சிலர் ரொம்ப கொல கொலன்னு வேக வச்சோம்னா அது வளவளன்னு ஆயிரும், பருப்பு நல்லாவே இருக்காது டேஸ்ட்டு. அரை பாகத்தில் வேக வச்சு எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னாக்கா சின்ன வெங்காயம் தாளிப்பு போட்டுட்டு அதுக்கப்புறம் அது நல்லா வதங்கினதும் அது கூட கொஞ்சம் பெருங்காயம், வேணும்னா ஒரு அரை தக்காளி பழம் சேர்த்திக்கோங்க. நான் சேர்த்திருக்கேன். உங்களுக்கு பிடிக்கும்னா வரமிளகா பச்சை மிளகாலாம் கொஞ்சம் ஜாஸ்தியாகவே சேர்த்திக்கோங்க. நான் பச்சை மிளகாவும் ஆட் பண்ணல. இந்த மாதிரி கொஞ்சமாக ஃபஸ்ட்டு பருப்பை ஊற்றி நல்லா வணக்கி விட்டுட்டு அப்புறமா மீதி இருக்கிற பருப்பை ஊற்றி தாளித்து எடுத்து சாப்பிட்டு பாருங்கள், சூப்பராக இருக்கும். தேங்க்யூ. இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம்.